ஒரு காலத்தில் கடலோரத்தில் அமைந்திருந்த ஒரு அழகான சிறிய ஊரில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் அறிவாளி, உழைப்பாளி. ஆனால் அவனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. என்னைப் போல யாரும் இல்லை என்ற அகம்பாவம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், விரைவாக உயர வேண்டும். பணம், புகழ், அதிகாரம் இவையெல்லாம் அவனது கனவுகள். அந்த வேகத்தில் நேர்மை மறைந்தது, ஒழுக்கம் மறைந்தது, மன அமைதி தொலைந்தது. வெளியில் சிரிப்பு இருந்தது, ஆனால் உள்ளே மட்டும் ஒரு புயல். அவன் வாழ்க்கை ஒரு கலங்கிய கடலைப் போல மாறத் தொடங்கியது. ஒரு நாள் மனம் தாங்க முடியாமல் கடற்கரைக்கு வந்தான் கார்த்திக். அலைகள் மோதின, காற்று வீசியது. அவன் வாழ்க்கையைப் போலவே கடலும் கலங்கியிருந்தது. அப்போது அங்கே ஒரு வயதான துறவி அமைதியாக கடலை பார்த்து கொண்டிருந்தார். கார்த்திக் கேட்டான், இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கிறது? துறவி மெதுவாக சிரித்தார். அருகிலிருந்த ஒரு கல்லை எடுத்தார். இந்த கல்லை உன் காலில் கட்டிக்கொண்டு கடலில் இறங்கினால் என்ன ஆகும்? மூழ்கிவிடுவோம் என்றான் கார்த்திக். துறவி சொன்னார், அதே போலத்தான் வாழ்க்கையும். அகம்பாவம், ஆசை, பாவம், சுயநலம் இவையெல்லாம் கற்கள்தான். இந்த கற்களோடு பிற வாழியை நீந்த நினைத்தால் மூழ்குவதைத் தவிர வேறு வழியில்லை. அறம், ஒழுக்கம், ஞானம் இவையே இந்த கடலில் மிதக்கும் படகுகள். அறவாழி அந்தணன் தாள், அதாவது அறமும் ஞானமும் நிறைந்தோரின் பாதையை பிழித்தால்தான் இந்த வாழ்க்கை கடலை எளிதாக கடக்க முடியும். அந்த வார்த்தைகள் கார்த்திக் மனதை ஆழமாக அசைத்தன. அன்றிலிருந்து அவன் மாற ஆரம்பித்தான். நேர்மையை தேர்ந்தெடுத்தான், அகம்பாவத்தை விட்டுவிட்டான், பிறருக்கு உதவக் கற்றுக்கொண்டான், அறத்தையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றினான். மெதுவாக அவன் வாழ்க்கை புயலிலிருந்து அமைதியான கடலாக மாறியது. பிரச்சனைகள் இருந்தன, ஆனால் அவன் மூழ்கவில்லை. ஏனெனில் அவன் கல்லை கட்டிக்கொள்ளவில்லை, திருவடிகளை பிடித்திருந்தான். அந்த நாள் முதல் கார்த்திக் அனைவரிடமும் சொல்லும் ஒரு வரி, வாழ்க்கையை தனியாக வெல்லலாம் என்று நினைத்தால் அது கல்லை கட்டிக்கொண்டு கடலில் இறங்குவது போல. அறத்தையும் ஞானத்தையும் பிடித்தால்தான் இந்த பிறவியையும் கடக்க முடியும். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு, அதாவது அறமும் ஞானமும் நிறைந்தோரின் பாதையை பிடித்தால்தான் இந்த வாழ்க்கை கடலை எளிதாக கடக்க முடியும். நன்றி, வணக்கம்.